இந்த குடமிளகாயும் பட்டாணியும் வாங்கினாலே ஒரே கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடாம லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு புலாவா ட்ரை பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருவீங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா? ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், கல்பாசி மிக்சர் அதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட வெங்காயம், தேங்காய், ஒரு குடமிளகாய், புதினா, மல்லி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், பிரியாணி மசாலா, வெறும் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு அரைச்ச குடமிளகாய் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதும் 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. கூட லெமன் ஜூஸ் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான குடமிளகாய் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.